சில நாட்களுக்கு முன்பு பிசிஐ சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான முதற்கட்ட அணியை அறிவித்திருந்தது. அதில் பூம்ராவின் பெயர் இருந்தது. ஆனால் அந்த அணியை அறிவித்த போதே பூம்ரா காயத்திலிருந்து குணமடைந்ததால் சாம்பியன்ஸ் டிராஃபி அணியில் தொடருவார் என்றுதான் கூறப்பட்டிருந்தது. மேலும் பிப்ரவரி முதல் வாரத்தில் பூம்ரா குணமடையக்கூடும் என நம்பிக்கையும் தெரிவித்திருந்தார். பிப்ரவரி 12ஆம் தேதிக்குள் இறுதியான அணியை ஐசிசியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இறுதி கட்டத்தில் நெருங்கிய போதும் பூம்ரா இன்னும் முதுகு வலியிலிருந்து முழுமையாக குணமடையாததால் அவரை பிசிஐ சாம்பியன்ஸ் டிராஃபி அணியிலிருந்து நீங்கியிருக்கிறது. பூம்ராவுக்கு பதில் ஷர்ஷித் ராணாவை அணியில் சேர்த்தார்கள். அதே மாதிரி யசஸ்வி ஜெய்ஸ்வாலையும் நீக்கிவிட்டு ஸ்பின்னரான வருண் சக்கரவர்த்தி சாம்பியன்ஸ் டிராஃபியில் இணைத்திருக்கிறார்கள். கோலி, கில், ஸ்ரேயாஸ் ஐயர், பண்ட், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, ஷமி, ஹர்பஜன் சிங், ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி இவங்களெல்லாம் சேர்த்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சமூகத்திலாம் வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா அது பூம்ராவே சேர்க்கல அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே பூம்ராவுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூம்ரா இல்லாமல் டீமே இல்லை அந்த மாதிரி கேப்டன்ஷிப்பில் அவர் அடிச்சு கொடுக்காது எதுவுமே கிடையாது. இந்த சாம்பியன் டிராஃபியில் இவர் இல்லை அப்படின்னா அந்த மேட்ச் எப்படி போகும்னு சொல்லி எல்லாருமே யூகிக்க முடியல.